அங்கே அவன் முடிவு பண்ணிட்டான். எஸ்ஐஆர் திட்டத்தில் அவன் இறங்கி வேலை செஞ்சோன்னா திமுகலாம் என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் இருக்கான். ஒரு ஓட்டு கூட சேர்க்க முடியல. இங்கே புதுசாக செத்தவனை உயிரிழப்ப முடியல திமுகவில். இப்போ ஏற்கனவே செத்தவன்லாம் பலமுறை ஓட்டு போட்டுட்டான். அந்த திட்டம் இன்றைக்கு சரியான. இப்போ எங்கள் தலைவர் நேற்றைய தினம் அறிக்கை கொடுத்துருக்குறாங்க. விடுபட்டவர்களை முறையாக சேருங்கள். நேற்று 18 வயசு ஒரு நாள் ஆயிருக்கு, இன்னைக்கு சேர்த்துருங்கன்ட்டார். இப்போ அந்த எஸ்ஐஆர் திட்டம் முடிவுக்கு வந்து இப்போ இன்னையோட 12 நாள் ஆச்சு. 12 நாளைக்குள்ள பல பேர் பிறந்து 18 வயசு பூர்த்தி ஆயிடுச்சு. அதிலே 30,000 ஓட்டு இப்போ தமிழ்நாட்டில் சேரும். ஆக இது எல்லாம் கணக்கில் எடுத்துக்கொண்டு எங்களது களப்பணியாளர்கள், தொண்டர்கள், சாதாரண தொண்டர்கள் 33 ஆண்டுகளாக தலைவனை ஏன் சொல்கிறேன், எங்கள் தலைவனை தலைவனாக்க வேண்டும் என்பதிலே 33 ஆண்டுகள் போராடி 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 அவன் இன்றைக்கு ஒரு தலைவன் முகத்தை காணுகிற போது அவன் அடைகிற ஆனந்தத்திற்கு அளவே இல்லாமல் தான் லட்சக்கணக்கிலே கொடுக்கிறார்கள் தம்பிகள். ஆக வரும் இந்த தேர்தல் என்பது ஏற்கனவே சொன்னது போல அக்கிரமக்காரர்களுக்கும் அநியாயக்காரர்களுக்கும் இடையே தூய்மையானவர்கள் நடத்துகிற இறுதி போர் என்பதை எங்கள் தலைவர் அறிவித்திருக்கிறார். களத்தில் களமாட தொடங்கி இருக்கிறோம். நேரம் போதாது, நேரம் இல்லை எங்களுக்கு.